என்னோட ஹேர் கேர் ரொட்டீனில் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, ஹேர் ஆயில் தடவுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எத்தனை நாளைக்கு ஒரு தடவை நான் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுவேன் அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. இப்போ தலைக்கு குளிச்சுட்டு வரேன்னா, நான் நெக்ஸ்ட் டே வந்து அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு, அதுக்கு அடுத்த நாள் வந்து ஆயில் தடவ ஆரம்பிப்பேன். அந்த டே ஆயில் தடவுறது பார்த்திங்கன்னா, நல்லா ஹெவி ஹேர் ஆயிலிங்காக இருக்கும். ஸ்கேல்ப்லேருந்து முடியோட நுனி வரைக்கும் நல்லாவே ஆயில் அப்ளை பண்ணுவேன். இந்த மாதிரி 2 சைடு விரித்து போட்டுட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தலையை பின்னி மடித்து போட்டுருவேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எத்தனை நாளைக்கு ஒருக்க நான் ஆயில் அப்ளை பண்ணுவேன்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. இப்போ நான் வீக்லி ஒன்ஸ் தான் குளிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து வியாழக்கிழமை தலைக்கு குளிக்கிறேன் அப்படின்னா, ஃப்ரைடே அன்னைக்கு ஃப்ரீயாக விட்டுட்டு சாட்டர்டே மார்னிங் அந்த மாதிரி ஆயில் வைக்க ஆரம்பிச்சிருவேன். இல்லை ஃப்ரைடே ஈவினிங்கே கூட ஆயில் வச்சுருவேன். சண்டே பார்த்திங்கன்னா ஆயில் வைக்க மாட்டேன். ஏன்னா ஹெவி ஹேர் ஆயிலாக இருக்கிறப்ப சண்டே ஆயில் வைக்க தேவைப்படாது. அதுக்கப்புறம் மண்டே வந்து லைட்டாக டச்சப் மாதிரி ஒரு ஆயில் தடவுவேன். டியூஸ்டே வந்து விட்டுருவேன். அதே மாதிரி வெட்னஸ்டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் எவ்வளோ ஆயில் தேவைன்னா அப்ளை பண்ணுவேன், தேவை இல்லைன்னா விட்டுருவேன். ஸோ வியாழக்கிழமை அகெயின் வந்து தலைக்கு குளிக்கிற டே வந்துடும். இப்போ இங்கே வின்டர் டைம் அப்படிங்கிறதுனால வாரத்தில் ஒரு தடவை தலைக்கு குளிக்கிறேன். இதே சம்மர் டைமாக இருந்ததுன்னா வாரத்தில் 2 தடவை தலைக்கு குளிப்பேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்குவேன். இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆயில் அப்ளையிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் முடி ட்ரையாக இருக்குதுன்னு எனக்கு தோணுதோ அப்போல்லாம் வந்து நான் ஆயில் அப்ளை பண்ணிக்குவேன். அந்த ட்ரையாக இருக்குதுங்கிறது நமக்கு சிக்கு உழுவுறதை வச்சு தெரியும். ஸோ சிக்கு எப்போ விழுதோ அந்த இடத்துல ஆயிலை தடவிட்டு நான் சிக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆயில் தடவினா தான் என்னோடய முடி வந்து சிக்கு இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். ஸோ நீங்கள் உங்களோட சிக்கு எடுக்கிறதுக்கு தலைக்கு குளித்தா தான் சிக்கு எடுக்க முடியும்னா தலைக்கு குளிச்சுருங்க. இல்லை ஆயில் அப்ளை பண்ணால் தான் சிக்கு வரும் அப்படின்னா ஆயில் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து சிக்கு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஆயில் அப்ளை பண்ணுறப்பயே நான் வந்து என்னோடய மசாஜையும் வந்து கண்டினியூ பண்ணுவேன். ஆயில் அப்ளை பண்ணுறப்பயே ஸ்கேல்ப்பு, அதே மாதிரி முடியை வந்து இந்த மாதிரி இழுத்து விட்றது, அதே மாதிரி ஸ்கேல்ப்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி முடியை வந்து நீங்கள் மேலேருந்து கீழே வரைக்கும் இழுத்து இழுத்து விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே முடி வளர்ச்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் தலைக்கு குளிச்சுட்டு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி இந்த ரொட்டீனை வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இது வந்து ரெகுலராக வந்து நான் பண்ணுறது தான். முடி வளரணுங்கிறதுக்கோசரம் பண்ணுறது கிடையாது. ஸோ இதுவே என்னோடய லைஃப்பில் வந்து இப்படியே அடாப்ட் ஆயிருச்சு. 17 வயசில் இருந்து நீ லென்த் லாங் ஹேர் வச்சுருக்கேங்க. ஸோ 23 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதே மாதிரியே பண்ணி பண்ணி நமக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆயிரும். ஸோ அதுக்கு வந்து சோம்பேறித்தனமோ எதுவுமே வராது. ஐயோ ஆயில் தடவலைன்னா சிக்கு விழுந்துரும் அப்படிங்கிற மைண்டு தான் ஓடிக்கிட்டே இருக்கும். லாங் ஹேர் இருக்கிற யார்கிட்டனாலும் கேளுங்க. அந்த லைட்டாக ஆயில் வச்சு நம்ம பின்னி போடலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தலையே வந்து வெடிச்சிடுற மாதிரி இருக்கும். அந்த ஒர்க் முடிஞ்சால் தான் வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரும். இவ்வளோ தாங்க என்னோடய ஹேர் ஆயில் ரொட்டீன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.